ஒரு ஆளா வந்திருக்கிறது. கட் பண்ணுங்க வீடியோவை. ரெண்டு பேர். மிச்சாக்களம் பேரட்டும் போறங்க. நாங்க இன்றைக்கு என்ன விடயம் பார்க்க போறோம்டா, 2021 யூரோப் கிஸ்டி பாஸ் பேப்பர் பார்க்க போறோம். இருக்கா கையில பாஸ் பேப்பர்? சனோயன் இருக்கா சொல்லுங்கப்பா. இருக்கோண்டு. ஆல்சோ இருக்கு பேப்பர். சரி, ஓகே ஓகே. மிச்சா இருக்கு. ஓகே ஓகே மீட் பண்ண. ஓகே ஓகே. இது மிச்சாக்களை நம்ம வரையிலடா தொடங்குவோமா? அவைகளுக்கு பிறகு இது கேட்காம போயிரும்ல சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பிரச்சனை இல்ல, வெயிட் பண்ணுவோம். சார் அசாந்தம் இந்திரான் இருக்கார் சார் என்னோட. அவங்களோட சேர்ந்து இருக்கிறாரா? ஆமாம். ஒரே வீடா? கிட்ட இல்ல கிட்டவா? இல்ல, படிக்க வந்த குரூப் ஸ்டடியா பேரு. குரூப் ஸ்டடியா? படிக்கலாம். 2 பேர் ரெண்டால பரவாயில்ல. குரூப் ஸ்டடி ஒரு 4-5 பேர் ரெண்டா படிக்க மாட்டீங்களா? ஏனண்டா கதையோடயே போ. 2 பேர் தான் படிக்கிறேங்க. அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் போடணும் எல்லாரும் எடுத்துட்டீங்களானே? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டான்டா குரூப்ல, பாருங்க அத. அதுக்கு இருந்தா பாருங்க அப்படின்னு கேள்வி வேற வராது. ஓம் சார் பார்த்து நாங்க நோட் பண்ணிட்டேன். ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் தான் நோட் பண்ணி கொண்டிருக்கேன். அரைவாசி முடிஞ்சது. இது அதுல வந்து இந்த பின்பக்க கடைசியில இருக்குமா அந்த 50 இருந்து 30 அந்த சொச்சம் வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுக்காக கொஞ்சம் கூட வாருது. ஓகே சார். இல்ல என்னண்டா, யூடியூப்ல வந்து நான் வீடியோ போடுறேன்லோ, அதுல வந்து போடுறதால உங்களுக்கு பிரியோசனமா இல்ல என்னன்னு சொல்லுங்க ஒருக்கா. என்னண்டா சூமி தானே, அது உங்கள்ட்ட கொஞ்சம் பேர்ட்ட வந்து பேமெண்ட் பண்ணி போட்டு அப்படியே நம்ம வீடியோ போடுறால வந்து நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு வந்து என்ன படிக்கிறீங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தானே. பேமெண்ட் வாங்கி போட்டு அவர் என்ன இப்படி ஃப்ரீயா கொடுக்குறாருண்டு அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா. ஹலோ, அப்படி ஒண்ணும் இல்ல சார். இல்ல எனக்கு தானே இந்த ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா நாங்க கொஞ்சம் பேர் பேமெண்ட் வாங்கிட்டு மிச்சாக்கள் வந்து வீடியோ வந்து பாச பிறந்து இதா தானே போடுறேன். வீடியோ தான் ஒரு மாறி நிப்பீங்களானே. ஒரு அப்படி இல்ல பிரச்சனையும் தானே? இல்ல சார். ஓகே ஓகே. ஏன்டா இது நான் வந்து நோட்ஸ் அதுகள் வந்து உங்களுக்கு தான் அனுப்புறேன். நான் வீடியோல வந்து இல்ல தானே. ஓம் சார். அத்தான் போட்டேன்னா என்ன சொல்றீங்கன்னு தெரியாதானே. இல்ல சரி, நாங்க சார். தொடங்குவோம். ஓகே சார். முதலாவது சப்பா அவருக்கு எடிங் போடுங்க. மறுமலர்ச்சி காலத்தில் தோற்றம் பெற்ற நூல்களும் நூலாசிரியர்களும். மறுமலர்ச்சி காலத்தில் தோற்றம் பெற்ற நூல்களும் நூலாசிரியர்களும். அதுல முதலாவது தாந்தே. முதலாவது தாந்தே. தாந்தே என்பவரால்
தெய்வீக நன்னூல் அல்லது டிவைன் காமெடி தாந்தே என்பவரால் தெய்வீக நன்னூல் அல்லது டிவைன் காமெடி. அடுத்த நூல் வந்து டிமானாக்கியா போன்ற நூல்கள் வந்து எழுதப்பட்டது. தாந்தே என்பவரால் தெய்வீக நன்னூல், டிமானாக்கியா போன்ற நூல்கள் வந்து எழுதப்பட்டது. எழுதிட்டீங்களா? ஓம் சார். அடுத்தது பிரான்சிஸ் பெட்ராக்கால் அறிமுகமான கடிதங்கள் ஆபரிக்கா, அறிமுகமான கடிதங்கள் ஆபரிக்கா, ரகசியம், லோராவிற்கு கவிதை. பிரான்சிஸ் பெட்ராக்கால் அறிமுகமான கடிதங்கள் ஆபரிக்கா, ரகசியம், லோராவிற்கு கவிதை. பிரான்சிஸ் பெட்ராக்கால் அறிமுகமான கடிதங்கள் ஆபரிக்கா, ரகசியம், லோராவிற்கு கவிதை. அடுத்தது பொக்காசியோவால் டீகமரன் புருடாக்கின் வாழ்க்கை வரலாறு, பியமெட்ரா. டீகமரன் புருடாக்கின் வாழ்க்கை வரலாறு, பியமெட்ரா. மேக்கியவெல்லி இளவரசன், மேந்திரகோளா, புளோரன்ஸ் வரலாறு. இளவரசன், மேந்திரகோளா, புளோரன்ஸ் வரலாறு. அடுத்த குஸ்ஜாட்டினி இத்தாலிய வரலாறு. அடுத்த ஹெடிங் இங்கிலாந்து. வில்லியம் ஷேக்ஸ்பியர் மேக்பெத் ரோமியோ ஜூலியட், கிளியோபெட்ரா, வெனிஸ் நகர வணிகன்
மேக்பெத், ரோமியோ ஜூலியட், ஹெம்லெட், கிளியோபெட்ரா, வெனிஸ் நகர வணிகன். அடுத்த தோமஸ் மூரால வந்து ஜுடோபியா. தோமஸ் மூரால வந்து ஜுடோபியா. தோமஸ் மூர் ஜூடோபியா. அடுத்த சாசரால வந்து கண்டவரி கதை. இவ்வளவு பேரும் இங்கிலாந்துக்கு வரையினம. தோமஸ் மூரால வந்து ஜுடோபியா. சாசர் வந்து கண்டபரி கதை. சாசர் வந்து கண்டபரி கதை. சார்ல்ஸ் டிஸ்கனி, ஜோன் மில்டன். சார்ல்ஸ் டிஸ்கன்ஸ். சார்ல்ஸ் டிஸ்கன்ஸ். ஜோன் மில்டன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போன்றவர்கள் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த நூலாசிரியர்கள். அடுத்த பிரான்ஸ். அடுத்தது பிரான்ஸ். பிரான்ஸ் நாங்கள் நோக்குவோம் என்றால் அரியோஸ்டோ என்பவரால் வந்து புரியோசோ. அரியோஸ்டோ என்பவரால் புரியோசோ என்ற நூல் வந்து உருவாக்கம் பெறுது. அரியோஸ்டோ என்பவரால் புரியோசோ. அடுத்தது பிரான்ஸ் நாட்டு மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்ல வந்து இன்னொரு ஆள் வருவார், ரதபெல்லே. ரதபெல்லே. முதலாவது பிரான்ஸுக்கு நாங்க பார்த்தோம் என்றால் அரியோஸ்டோ, அவருடைய நூல் வந்து புரியோசோ. அடுத்த எழுத்தாளர் வந்து ரதபெல்லே. ரதபெல்லே. அடுத்த ஜெர்மனி. 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 ஜோன் ருஸ்வின். ஜோன் ருஸ்வின். ஜெர்மனி. ஜோன் ருஸ்வின். அடுத்த இஸ்பானிய எழுத்தாளர் வந்து சொர்வாண்டஸ். இஸ்பானிய எழுத்தாளர் வந்து சொர்வாண்டஸ். இஸ்பானிய எழுத்தாளர் வந்து சொர்வாண்டஸ். அடுத்த வந்து ஒல்லாந்த எழுத்தாளர் வந்து ராஸ்மஸ். ஒல்லாந்த எழுத்தாளர் வந்து ராஸ்மஸ். மூடர்களின் பெருமை அவரால் எழுதப்பட்ட நூல். ஒல்லாந்த எழுத்தாளர் வந்து ராஸ்மஸ். அவரால் எழுதப்பட்டது வந்து மூடர்களின் பெருமை. அடுத்த சித்திரக்கலை பற்றி போடுங்க. சித்திரக்கலை. 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 முதலா லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சியால வந்து மோனாலிசா ஓவியம் இறுதி ராப்போசனம். லியோனார்டோ டாவின்சியால வந்து மோனாலிசா ஓவியம் இறுதி ராப்போசனம். மோனாலிசா ஓவியம் இறுதி ராப்போசனம். மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ இறுதி தீர்ப்பு, மனித நெறிப்புணர்தல். இறுதி தீர்ப்பு, மனித நெறிப்புணர்தல். இறுதி தீர்ப்பு, மனித நெறிப்புரள்வு. மனிதனின் நெறிப்புணர்வு.
அடுத்த பெருவெள்ளப்பெருக்கு. 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 அடுத்தது 4.5 வருடமாக பைபிளில் வந்த காட்சிகளை சிஸ்டைன் தேவாலயத்தின் மேல் விதானத்தில் வரைந்தார். 4.5 வருடமாக பைபிளில் வந்த காட்சிகளை சிஸ்டைன் தேவாலயத்தின் மேல் விதானத்துல வந்து வரைந்தார். அடுத்தது ராபயசால வந்து ராபயஸ் என்பவரால வந்து எதென்ஸ் பள்ளி. ராபயஸ் என்பவரால வந்து எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு, எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு, எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு. எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு. கன்னிமரியாளின் திருமணம். கன்னிமரியாளின் திருமணம். எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு, கன்னிமரியாளின் திருமணம். 2ஆம் ஜூலியஸ் பாப்பரசர். 2ஆம் ஜூலியஸ் பாப்பரசர். அடுத்த சித்திரம் வந்து சிஸ்டைன் மடோனா. ராபயஸ் என்பவரால வந்து எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு, கன்னிமரியாளின் திருமணம், 2ஆம் ஜூலியஸ் பாப்பரசர், சிஸ்டைன் மடோனா போன்ற சித்திரங்கள் வந்து உருவாக்கம் வருது. மசாக்கியோவால வந்து ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை. மசாக்கியோவால வந்து ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை. ரிரிரியனால வந்து 5ஆம் சார்ல்ஸ் பற்றி. ரிரிரியனால வந்து 5ஆம் சார்ல்ஸ் பற்றியது சார்ந்த சித்திரம் வந்து வரையப்பட்டது. ரிரிரியனால வந்து 5ஆம் சார்ல்ஸ் பற்றிய சித்திரம் ஒன்று வரையப்பட்டது. பொட்டிசெல்லியால வந்து வீனஸ் தெய்வத்தின் பிறப்பு. 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 டொனாட்ரே பிரமந்தே என்பவரால வந்து டொனாட்ரே பிரமந்தே என்பவரால வந்து ரோமாபுரி சார்ந்த பேதுருவின் ஆலயம். டொனாட்ரே பிரமந்தே என்பவரால வந்து ரோமாபுரி சார்ந்த பேதுருவின் ஆலயம். டொனாட்டே பிரமந்தே என்பவரால வந்து ரோமாபுரி சார்ந்த பேதுருவின் ஆலயம். அடுத்தது மறுமலர்ச்சி காலத்துக்கு வருகின்ற சித்திரக்கலைஞர்களாக பிற அஞ்சலிக்கோ பிலிப்போ லிப்பி. பிற அஞ்சலிக்கோ பிலிப்போ லிப்பி. பிற அஞ்சலிக்கோ பிலிப்போ லிப்பி. பிற அஞ்சலிக்கோ பிலிப்போ லிப்பி. அடுத்தது மறுமலர்ச்சி கால சிற்பங்களும் சிற்ப கலைஞர்களும். மறுமலர்ச்சி கால சிற்பங்களும் சிற்ப கலைஞர்களும். ஒவ்வொரு நாளும் வந்து விடியப்புறம் 3 மணிக்கு எழும்பி படியுங்கோ. அதை விட வேலைக்கு 2 மணி 1:30 அப்படியும் எழும்பி படிக்கிறாருன்னா நல்லா. எக்ஸாம் மட்டும்தானே, அதுக்கு பிறகு நல்லா நித்திர கொள்ளுங்கோ. இப்ப படியுங்கோ. மறுமலர்ச்சி காலத்தில் தோற்றம் பெற்ற சிற்பங்களும் சிற்ப கலைஞர்களும். மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ. அவரால வந்து டேவிட் சிலை.
மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து டேவிட் சிலை, மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து டேவிட் சிலை, பியட்டா சிலை, பீட்டர் சிலை, லோரன்சோ மெடிசியின் சிலை. டேவிட் சிலை, பியட்டா சிலை, பீட்டர் சிலை, லோரன்சோ மெடிசியின் சிலை. மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து உருவாக்கப்பட்ட சிற்பங்கள். டேவிட் சிலை, பியட்டா சிலை, பீட்டர் சிலை, லோரன்சோ மெடிசியின் சிலை. அடுத்தது டொனரெல்லோ. அடுத்த சிற்ப கலைஞர் வந்து டொனரெல்லோ. டொனரெல்லோவால வந்து டேவிட் சிலை, ஜோர்ஜ் சிலை, தாவீது சிலை. டொனரெல்லோவால வந்து டேவிட் சிலை, ஜோர்ஜ் சிலை, தாவீது சிலை. டேவிட் சிலை, ஜோர்ஜ் சிலை, தாவீது சிலை. டேவிட் சிலை, ஜோர்ஜ் சிலை, தாவீது சிலை. அடுத்தது அதுக்குள்ள வருகின்ற இன்னொரு சிற்ப கலைஞர்களாக கெராச்சியோ ரெசிலினோ. கெராச்சியோ ரெசிலினோ. கெராச்சியோ ரெசிலினோ. இவ்வளவும் மறுமலர்ச்சி காலம் சார்ந்த இது. அடுத்த வந்து மறுமலர்ச்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளும் நாடுகளும். எழுதிட்டீங்களா? ஆம் சார். அடுத்தது மறுமலர்ச்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் நாடுகளும். ஒன்று போலாந்து. போலாந்து நிக்கலஸ் கோப்பர்னிகஸ். போலாந்து நிக்கலஸ் கோப்பர்னிகஸ். புவி கோள வடிவமானது, கோள்கள் யாவும் நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி வருகிறது. போலாந்து நிக்கலஸ் கோப்பர்னிகஸ். புவி கோள வடிவமானது, கோள்கள் யாவும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. இது பேக்ரவுண்ட்ல ஏதாவது சவுண்ட் வருதா எண்டில இருந்து? இல்லத்தானே? ஆ, யாரா சொல்லுங்களேன், பேக்ரவுண்ட்ல இருந்து சவுண்ட் வருதாண்டு? கொஞ்சம் காத்து இறைச்சலா இல்ல கிடக்கதான். சார். இல்ல ஓகே சார். ஓகே. ஓகே ஓகே. போலாந்து நிக்கலஸ் கொப்பர்னிகஸ். புவி கோள வடிவமானது, கோள்கள் யாவும் நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்த ஜெர்மனி ஜோஹன்னஸ் கெப்லர். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜோஹன்னஸ் கெப்லர். ஜோஹன்னஸ் கெப்லர் சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் யாவும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது என்ற கருத்தை ஏற்றதோடு மட்டுமல்லாது, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜோகன்னஸ் கெப்லர் வந்து சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் யாவும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்ற என்ற கருத்தை ஏற்றதோடு மட்டுமல்லாது, சூரியனை சுற்றி வர எடுக்கும் நேரம், தூரம், காலம் என்பவற்றை வந்து ஜோகன்னஸ் கெப்லர் கண்டறிந்தார். சூரியனை சுற்றி வர எடுக்கும் நேரம், தூரம், காலம் என்பவற்றை கண்டறிந்தார். சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற நேரம், தூரம், காலம் என்பவற்றை வந்து ஜோகன்னஸ் கெப்லர் வந்து கண்டறிந்தார். அடுத்த இத்தாலி. இத்தாலியிலிருந்து கலிலியோ கலிலி. இத்தாலியிலிருந்து கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். புவியின் உபகோளான சந்திரனில் மலைகள், குழிகள், எரிவாயுக்கள் என்பன கண்டறிந்தார். புவியின் உபகோளான சந்திரன்ல வந்து
மலைகள் இருக்கு, குழிகள் மற்றும் எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து கண்டறிகிறார். புவியின் உபகோளான சந்திரனில் மலைகள், குழிகள், எரிவாயுக்கள் என்பவற்றை கண்டறிந்தார் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கலிலியோ கலிலி. அடுத்த பாயிண்ட், சமநிலையற்ற இரண்டு பொருட்களை வானிலிருந்து பூமியை நோக்கி விடுகின்ற வேளையில், சமநிலையற்ற இரண்டு பொருட்களை வானத்திலிருந்து பூமியை நோக்கி விடுகின்ற வேளையில் எவ்வித மறுதாக்கமும் புவியில வந்து இல்லாத போது இரண்டு பொருட்களும் ஒரே நேரத்தில் புவியை வந்தடையும். அதாவது வந்து ரெண்டு சமநிலையற்ற பொருளை வந்து வானத்திலிருந்து புவியை நோக்கி விடுகின்ற போது புவியில வந்து எந்த ஒரு எதிர்விசை மற்றும் மறுதாக்கம் வந்து இல்லாத காரணத்தால வந்து இல்லாத போது அது வந்து ஒரே நேரத்துல வந்து வந்தடையும் என குறிப்பிட்டார் கலிலியோ கலிலி. அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளும் முகமாக பீசா கோபுரத்துல வந்து இவர் ஏறி அதை வந்து உறுதிப்படுத்துறார். இவர் வந்து செயற்பாட்டு விதானத்தின் தந்தை, செயற்பாட்டு விதானத்தின் தந்தை என கலிலியோ கலிலி அழைக்கப்படுகிறார். செயற்பாட்டு விதானத்தின் தந்தை என கலிலியோ கலிலி அழைக்கப்படுகிறார். அடுத்தது இங்கிலாந்து ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. இங்கிலாந்து ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. அடுத்தது ஆல்பர்ட் ஜஸ்டின் சார்பியட் கோட்பாடு. ஆல்பர்ட் ஜஸ்டின் சார்பியட் கோட்பாடு. ஆல்பர்ட் ஜஸ்டின் சார்பியட் கோட்பாடு. ஆல்பர்ட் ஜஸ்டின் சார்பியட் கோட்பாடு. சார்ல்ஸ் டார்வின் கூர்ப்பு கோட்பாடு. சார்ல்ஸ் டார்வின் கூர்ப்பு கோட்பாடு. மேரி கியூரி ரேடியம். மேரி கியூரி ரேடியம். மேரி கியூரி ரேடியம். அடுத்தது இங்கிலாந்து வில்லியம் கார்வே என்பவரால வந்து குருதி சுற்றோட்டத்தை வந்து கண்டுபிடித்தார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே குருதி சுற்றோட்ட தொகுதியை கண்டுபிடித்தார். அடுத்தது சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ். சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்நோய்களை குணப்படுத்துவதற்குரிய மருந்து வகைகளையும் கண்டறிந்தார். சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் வந்து நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்நோய்களை வந்து குணப்படுத்துகிற மருந்து வகைகளையும் கண்டுபிடித்தார். அடுத்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் சர்வேஸ். சுவிஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் சர்வேஸ் வலது பக்க இதயத்திலிருந்து சுவிஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் சர்வேஸ் வலது பக்க இதயத்தில் இருந்து குருதி புறப்பட்டு வலது பக்க இதயத்திலிருந்து குருதி புறப்பட்டு சுவாச பையில வந்து சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தை வந்து வந்தடைந்து உடல் முழுவதும் பரவி செல்கின்றது என்று கண்டறிந்தார். முதல்ல வந்து வலது பக்க இதயத்திலிருந்து குருதி புறப்பட்டு சுவாச பையில வந்து சுத்திகரிக்கப்பட்டு இதயத்துக்கு வந்து வந்தடைந்து உடல் முழுவதும் பரவி செல்கின்ற என்ற கருத்தை முன்வைக்கிறார் மைக்கேல் சர்வேஸ். அடுத்தது முந்தினஸ். உடலை அறுத்து சிகிச்சை செய்யும் முறையை கண்டறிந்தார். உடலை அறுத்து சிகிச்சை செய்யும் முறையை கண்டறிந்தார். உடலை அறுத்து சிகிச்சை செய்யும் முறையை கண்டறிந்தார். உங்களுக்கு இது கைத்தொழில் புரட்சி கண்டுபிடிப்புகளும் ஆண்டுகளும் தெரியுமா? ஆம் சார். சொல்ல தேவையில்ல உங்களுக்கு? இல்ல சார், தேவையில்லை. சரி, ஓகே. அடுத்த இது இந்த சோடி பெயர்கள் தெரியுமா? எது சார்? அந்த இலியட், ஒடிசி, சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், ரொமியோலஸ், ரீம். ஆமாம். ஓகே ஓகே. மற்றாக்களுக்கு இல்ல ஃபுல்லா தெரியுமான்னு கேக்குறேன். ஃபுல்லா தெரியா சார், கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கு. இதுக்கு எழுதுங்கோ, பாசிபிள் வர பார்த்துட்டு போங்க. சரி வந்துடா இதுல இந்த உண்டா ஏதாவது கொழி எழுதுறீங்களா? சார் கொஞ்சம் பாசிபிள் கேள்வி செய்யுமா? சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க அங்காள் பக்கத்துக்கு வாரீங்க. சரி, ஓகே வார். இதுல 21
வச்சீங்களா நான் பாஸ்வேர்டு கையில? ஓம் இருக்கு சார். ஆ இதுல வந்து 1 தொடக்கம் 10 வந்து பொருந்தா வந்து அடைப்புக்குறியில போட்டான். முதலாவது தேம்ஸ், எல்ப், டான்சிக், விஸ்டியூலா, போ. இதுல வந்து டான்சிக் வந்து துறைமுகம், ஏனைய வந்து நதிகள். டான்சிக் வந்து துறைமுகம், ஏனைய வந்து நதிகள். எழுதிட்டீங்களா? ஓம் சார். அடுத்த 2வது தீப்ஸ், தீப்ஸ், மெகாரா, டெல்பி, ஆர்கோஸ், பொம்போய் அல்லது பாம்பே. பொம் பொம்பே அல்லது பாம்பே. இவர் வந்து உரோம அரசன், மற்றதெல்லாம் கிரேக்க நகர அரசு. எழுதிட்டீங்களா? ஆ ஓம் சார். அடுத்த வந்து அக்ரோபொலிஸ், பொலன்யா, பாரிஸ், ஒக்ஸ்பர்ட், பாதுவா. இதுல வந்து அக்ரோபொலிஸ் வந்து மலை, ஏனைய வந்து பல்கலைக்கழகம். அக்ரோபொலிஸ் வந்து மலை, ஏனைய வந்து பல்கலைக்கழகம். இதுல பொலன்யா வந்து இத்தாலியினுடைய பல்கலைக்கழகம். பொலன்யா வந்து இத்தாலியினுடைய பல்கலைக்கழகம். பாரிஸ் வந்து பிரான்சினுடைய பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்ட் வந்து இங்கிலாந்தினுடைய பல்கலைக்கழகம். அக்ரோபொலிஸ் வந்து மலை, அக்ரோபொலிஸ் வந்து மலை, ஏனைய வந்து பல்கலைக்கழகம். இதுல பொலன்யா வந்து இத்தாலியினுடைய பல்கலைக்கழகம். பாரிஸ் வந்து பிரான்சினுடைய பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்ட் வந்து இங்கிலாந்தினுடைய பல்கலைக்கழகம். அடுத்தது ஈஸ்கலஸ், சோபோக்ளிஸ், யூரிப்பிடிஸ், தசிட்டஸ். ஈஸ்கலஸ், சோபோக்ளிஸ், ஈஸ்கலஸ், சோபோக்ளிஸ், யூரிப்பிடிஸ், தசிட்டஸ், அரிஸ்டோபோன்ஸ். இதுல வந்து பிழையான விட வந்து 4. இவர் வந்து தசிட்டஸ் வந்து உரோம வரலாற்று ஆசிரியர், ஏனையர்கள் வந்து கிரேக்க நாடக எழுத்தாளர். எழுதிட்டீங்களா? ஓம். ஈஸ்கலஸ், சோபோக்ளிஸ், யூரிப்பிடிஸ், அரிஸ்டோபோன்ஸ் வந்து கிரேக்க நாடக எழுத்தாளர். இவர் வந்து உரோம வரலாற்று ஆசிரியர். தசி தசிடஸ் வந்து எங்கட ரசிட்டஸ் தான் சொல்றாங்க. இதுல வந்து ஈஸ்கலஸ் வந்து ஒரு நாடக ஆசிரியர் தெரியும். அடுத்த சோபோக்ளிஸால வந்து எழுதப்பட்ட நாடகம் வந்து ஒடிப்பஸ் ஸ்ட்ரைக்ஸ். சோபோக்ளிஸால வந்து எழுதப்பட்ட நாடகம் வந்து ஒடிப்பஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஒடிப்பஸ் ஸ்ட்ரைக்ஸ். அரிஸ்டோபோன்ஸால வந்து எழுதப்பட்ட நாடகம் வந்து பெண்களின் பாராளுமன்றம். நாடக எழுத்தாளர் இவர் எழுதப்பட்ட இது. அரிஸ்டோபன்ஸால வந்து பெண்களின் பாராளுமன்றம். சோபோக்ளிஸால வந்து ஒடிப்பஸ் ஸ்ட்ரைக்ஸ். அடுத்தது 5வது கேள்வி. மினோவன், ஒஸ்ட்ரோகோத், ஆங்கிலோ சக்சன், லொம்பாடியர், பிராங்க்ஸ். இதுல வந்து மினோவன் வந்து நாகரிகம், ஏனைய வந்து மிலேச்ச இனத்தவர்கள். மினோவன் வந்து ஒரு நாகரிகம், ஏனைய வந்து மிலேச்ச இனத்தவர்கள். குறிப்பா மானியமுற காலத்துல வந்து உரோமுக்கு எதிராக வந்து படையெடுத்து வந்தவர்கள் வந்து இவர்கள். சரியா?
அடுத்த 6வது நிக்கலஸ் கோப்பர்னிகஸ், பிரான்சிஸ்கோ பிசரோ, கலிலியோ கலிலி, ஜோஹன்னஸ் கெப்லர், ஐசாக் நியூட்டன். இதுல எது பிழையான விட? இதுல வந்து பிழையான விட வந்து பிரான்சிஸ்கோ பிசரோ. ஏனென்ற அவர் ஒரு நாடுகான் பயணத்துடன் தொடர்புடையவர்கள், ஏனையவர்கள் வந்து மறுமலர்ச்சியோடு தொடர்புடையவர்கள். பிரான்சிஸ்கோ பிசரோ வந்து நாடுகான் பயணம், ஏனையவர்கள் வந்து மறுமலர்ச்சி. அடுத்த இதுல வந்து பிரான்சிஸ்கோ பிசரோ வந்து இஸ்பானிய நாட்டை சேர்ந்த நாடுகான் பயணி. பிரான்சிஸ்கோ பிசரோ வந்து இஸ்பானிய நாட்டை சேர்ந்த நாடுகான் பயணி. அடுத்த 7வது பொகுமியன் காலம், ஜேர்மன் காலம், டெனிஸ் காலம், ஸ்வீடஸ் காலம், பிரான்சிய காலம். இதுல வந்து ஜேர்மன் காலம் வந்து 30 ஆண்டு போருடன் தொடர்படாது, ஏனைய வந்து 30 ஆண்டு போருடன் தொடர்படுகின்ற ஒன்று. இதுல வந்து 30 ஆண்டு போருடைய கட்டங்கள், ஜேர்மனிய கட்டம், ஸ்வீடனிய கட்டம், பிரான்சிய கட்டம், டெனிசிய கட்டம் போன்ற வந்து 30 ஆண்டு போருடன் தொடர்புடைய கட்டங்கள். இது வந்து தொடர்படாது ஜேர்மன் காலம் உண்டு. சரியா? எழுதிட்டீங்களா? இந்த 10வது இருக்கல, 10வதுல மற்ற எல்லாரும் 1ஆம் உலக போர்ல பங்கு பெற்றிய ஆக்கள். இதுல இவர் மட்டும் ஜோசப் ஸ்டாலின் மட்டும் இதுக்கு வர மாட்டார். மற்ற எல்லாம் 1ஆம் உலக போர்ல பங்கு பெற்றிய தலைவர்கள் அந்த இதுல வரும் நினைக்கிறேன். எழுதிட்டீங்களா? ஆம் சார். அடுத்த 8வது மகா பிரட்ரிக், லூஜி பிலிப், மகா கதரின், மரிய திரேசா, 2ஆம் ஜோசப். இதுல வந்து பிழையான விட வந்து லூஜி பிலிப். இவர் வந்து பிரான்ஸ்ல வந்து முடியாட்சி மேற்கொண்டவர், ஏனையவர்கள் வந்து சர்வாதிகார ஆட்சி வந்து மேற்கொண்டவர்கள். இதுல அந்த லூஜி பிலிப் இருக்குல்ல, அது ஸ்பானியா மன்னன் சொல்லியும் பார்த்து ஞாபகம் இருக்கு. மற்றது அந்த நெப்போலியன் ஆட்சிக்கு வந்தவர்னு சொல்லி ஒரு இதுலயும் பார்த்து நான் இன்னும் எனக்கு வடிவா தெரியல. மற்றது ஆஸ்திரிய மன்னர்கள், லூஜி பிலிப் ஸ்பானிய மன்னர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. கிளியாச்சா? ஓகே சார். அடுத்த 9வது கொர்சிகா, சிசிலி, எல்பா, புனித ஹெலேனா, குரோசியா. இதுல வந்து குரோசியா வந்து ஒரு தீவு இல்ல, மிச்சம் எல்லாம் தீவு. குரோசியா வந்து தீவு இல்ல, மிச்சம் எல்லாம் தீவு. அடுத்தது லோயிட் ஜோர்ஜ், ஜோர்ஜ் கிளமென்சோ, விக்டோரியா ஒர்லாண்டோ, ஜோசப் ஸ்டாலின், வூட்ரோ வில்சன். இதுல பிழையான விட வந்து ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் வந்து சர்வதேச சங்கத்துல வந்து பங்கு பெற்றாதவர். சர்வதேச சங்கத்துல வந்து பங்கு பெற்றாதவர், ஏனையவர்கள் வந்து சர்வதேச சங்கத்துல வந்து பங்கு பற்றியவர்கள். ஜோசப் ஸ்டாலின் வந்து சர்வதேச சங்கத்துல பங்கு பெற்றாதவர், ஏனையர்கள் வந்து சர்வதேச சங்கத்துல வந்து பங்கு பெற்றியவர்கள். இதுல சர்வதேச சங்கத்துல வந்து பிரித்தானியா சார்பா வந்து லோயிட் ஜோர்ஜ், பிரித்தானியா சார்பாக லோயிட் ஜோர்ஜ், பிரான்ஸ் சார்பாக ஜோர்ஜ் கிளமென்சோ, பிரான்ஸ் சார்பாக ஜோர்ஜ் கிளமென்சோ. ஜோர்ஜ் கிளமென்சோ. லோயிட் ஜோர்ஜ் வந்து பிரித்தானியா சார்பா வந்தவர், பிரான்ஸ் சார்பாக வந்து ஜோர்ஜ் கிளமென்சோ. இத்தாலி சார்பா வந்து விக்டோரியா ஒர்லாண்டோ.
இத்தாலி சார்பா விக்டோரியா ஒர்லாண்டோ, அமெரிக்கா சார்பா வூட்ரோ வில்சன். வெளியாச்சா? ஓகே சார். லோய்ட் ஜோர்ஜ் பிரித்தானியா சார்பாக, ஜோர்ஜ் கிளமென்சோ பிரான்ஸ் சார்பாக, இத்தாலி சார்பா விக்டோரியா ஒர்லாண்டோ, அடுத்த வந்து வூட்ரோ வில்சன் வந்து அமெரிக்கா. அடுத்த வந்து 10 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள்ல பொருந்தா சோடி. மூன்றாவது ஜூபிட்டர் வந்து உரோம கடவுள், இஸ்பார்ட்டா வந்து கிரேக்க நகர அரசு. ஜூபிட்டர் வந்து உரோம கடவுள், ஏனைய இந்த இஸ்பார்ட்டா வந்து கிரேக்க நகர அரசு. அடுத்தது கிளைஸ்தினிஸ் வந்து அதீன ஜனநாயகத்தின் தந்தை, ஹிப்போக்ரட்டிஸ் மருத்துவத்தின் தந்தை, ஹெரோடோரஸ் வந்து வரலாற்றின் தந்தை, பெட்ராக் மானடவாத்தின் தந்தை. இதுல சமூக உடைமையின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ். சமூக உடைமையின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ். சமூக உடைமையின் தந்தை கார்ல் மார்க்ஸ். பிரான்சின் கிளர்ச்சிக்கு தலைமை வந்து லூஜி பிளாக். 1848ஆம் ஆண்டு பிரான்சின் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருந்து லூஜி பிளாக். 1848ஆம் ஆண்டு பிரான்சின் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் வந்து லூஜி பிளாக். அடுத்த 13வது கேள்வி. பைசாந்திய பேரரசு கொன்ஸ்டாந்தினோபிள். ஒட்டோமன் பேரரசு வந்து துருக்கி. ஒட்டோமன் பேரரசு வந்து துருக்கி. ஒட்டோமன் பேரரசு வந்து துருக்கி. ஜெருசலேம் வந்து கிறிஸ்தவர்களின் புனித பூமி. ஜெருசலம் வந்து கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி. ஒட்டோமன் பேரரசு வந்து துருக்கி. அடுத்த 14வது பிழையான விட வந்து 30 ஆண்டு போர். பொகுமியா, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ் போன்ற வந்து கலந்து கொள்ளுது. பொகுமியா, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ் போன்ற வந்து கலந்து கொள்ளுது. பொகுமியா, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ் போன்ற வந்து கலந்து கொள்ளுது. அடுத்த 15க்கு பிழையான விட வந்து ரூசோ. ரூசோவால வந்து சமூக ஒப்பந்தம். ரூசோவால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து சமூக ஒப்பந்தம். 16க்கு விட வந்து 5. 16க்கு விட வந்து 5. 17க்கு விட வந்து 4. 17க்கு விட வந்து 4. இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா, புதிய உலகம் வந்து அமெரிக்கா, கடைக்காரரின் தேசம் வந்து பிரித்தானியா, புவியியல் வெளிப்படுத்தல் மட்டுமே வந்து இத்தாலி, ஐரோப்பாவின் நோயாளி வந்து துருக்கி. 18க்கு விட வந்து 1. DCEAB. 18க்கு விட வந்து 1. 19க்கு விட வந்து 4. EADBC. 19க்கு விட வந்து 4. 20க்கு விட வந்து 1. 20க்கு விட வந்து 1. 20க்கு விட வந்து 1. இதுல 8வது கேள்வி நாங்கள் பார்த்தாங்களோ புஷ்பால, அது கொஞ்சம் டவுட்டா இருக்குது. நீங்க நான் போட்டபடியே பாருங்கோ, எதுக்கு நான் விசாரிச்சு சொல்றேன். 20க்கு வந்து 1 எழுதியாச்சா? ஓம் சார். சரி. இது அடுத்த 21 தொடக்கம் 25 வரை உள்ள இதுல வந்து பொருந்தா வந்து போடட்டாம். 21க்கு வந்து 5. பொலப்பொனீசிய போர் வந்து எதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையில நடைபெற்றது. பொலப்பொனீசிய போர் எதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையில இடம்பெற்றது. 21க்கு விட வந்து 5. பொலப்பொனீசிய போர் எதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையில இடம்பெற்றது. கிரேக்கருக்கும் இஸ்லாமியருக்கும் இடையில வந்து இடம்பெற்றது வந்து சிலுவை யுத்தம். கிரேக்கருக்கும் இஸ்லாமியருக்கும் இடையில இடம்பெற்ற சிலுவை யுத்தம். அடுத்த 22க்கு விட வந்து 4.
22வது விட வந்து 4. டெசிட்டஸ் என்ற உரோம பேரரசன் கிறிஸ்தவர்களின் துன்புறுத்துவதை வந்து முடிவு கொண்டு வந்தான், இல்லை கொன்ஸ்டான்டைன் வந்தான் கொண்டு வரான் முடிவுக்கு. இதுல கிறிஸ்தவர்களை வந்து துன்புறுத்தியவன் வந்து நீரோ. கிறிஸ்தவர்களுடைய கொடுமை வாய்ந்த மன்னன் வந்து நீரோ. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை முடிவுக்கு கொண்டு வந்தவன் வந்து கான்ஸ்டான்டைன். கிறிஸ்தவர்களை வந்து துன்புறுத்துவதை முடிவுக்கு கொண்டு வந்தவன் வந்து கான்ஸ்டான்டைன். இது என்னடா இது வந்து இந்த உங்களோட வாய்ஸ் இது வந்து வீடியோல கேட்கும், யூடியூப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? உங்களுக்கு பிரச்சனை தான். பரவாயில்ல சார். அவங்களோட வாய்ஸ் தானே, அது பேசணும் தெரியாதானே? ஆமா ஆமா sir. இல்ல எதுவுமே பிரச்சனை சொல்லுங்க, நான் போடல. இது தியோடோரியஸ் இல்ல சார், sorry, நோ ப்ராப்ளம். தியோடோசியஸ் வந்து கிறிஸ்தவ சமயத்தை உரோம பேரரசின் அரச மதமாக்கியது வந்து கிபி 395. தியோடோசியஸ் கிறிஸ்தவ சமயத்தை உரோம பேரரசின் அரசு சமயம் ஆக்கினான் வந்து கிபி 395ஆம் ஆண்டு. கிறிஸ்தவர்கள் துன்புறுத முடிவு கொண்டு வந்து கொண்டான்றைன். அடுத்த மானிய முறை 23க்கு வந்து பிழையான விட வந்து 3. மானிய முறையின் கீழ் மத்திய வகுப்பினர் அரசிடமிருந்து காணிகளை பெற்று அரசனுக்கு படைவீன வழங்க பிழை. ஏண்டா பிரபுக்கள் வந்து என்ன செய்யணும்டா, அரசனிடம் வந்து காணிகளை பெற்று அவர்களுக்கு வந்து பிரபுக்கள் வந்து படபலத்தை வந்து வழங்கினோம். ஏண்டா அரசனை விட பிரபுக்கள் வந்து படபலத்துல வந்து வளர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். சரியா? அடுத்த வந்து 24க்கு வந்து பிழையான விட வந்து 2. மானிய முறையினுடைய வீழ்ச்சி தான் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்குது. ஏன்னா மானிய முறையில வந்து மூட நம்பிக்கைகள் வந்து இல்லாம போகுது வீழ்ச்சியால. பின்னர் வந்து மறுமலர்ச்சி வந்து பிற்காலத்துல வந்து தோற்றம் பெறுது. மானிய முறையினுடைய வீழ்ச்சி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம். 24க்கு விட வந்து 2. அடுத்தது 25க்கு விட வந்து 5. புனித ஜேர்மன் ஒப்பந்தம் வந்து ஆஸ்திரியாவோட கைச்சாத்திடப்படுது. புனித ஜேர்மன் ஒப்பந்தம் ஆஸ்திரியாவோட 1919ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்படுது. புனித ஜேர்மனிய ஒப்பந்தம் ஆஸ்திரியாவோடு 1919ஆம் ஆண்டு கைச்சிடப்படுது. அடுத்தது 26. 26 தொடக்கம் 30 வரை என்ன? ஏயும் பியும் சரியண்டா 1, ஏயும் சி 2, பியும் சி 3, சிடினா 4, ஏனைய அதிகளவு விடையண்டா 5. இதுல 26க்கு விட வந்து 1, ஏயும் பியும் சரி, சியும் டியும் பிழை. பெர்டினன் மகளன் வந்து பிலிப்பைன்ஸ் தீவை வந்து கண்டுபிடிக்கிறான். பெர்டினன் மகளன் பிலிப்பைன்ஸ் தீவை கண்டுபிடித்தல் 1521. பெர்டினன் மகளன் பிலிப்பைன்ஸ் தீவை கண்டுபிடித்தல் 1521. அமெரிக்க வெஸ்புசி 1501ஆம் ஆண்டு அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்தல். அமெரிக்கா வெஸ்புசி 1501ஆம் ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தல். அமெரிக்க வெஸ்புசி 1501 அமெரிக்கா கண்டுபிடித்தல். அடுத்த வந்து உலகத்தை சுற்றி பயணம் செய்தவர் வந்து மகளன் இஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர். மகளன் வந்து இஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர். இதுல பிரான்சிஸ் டிரேக் முதலாவதாக உலகை சுற்றி வந்த ஆங்கிலேய தேசத்து மாலுமி. ஆனா உண்மையின்படி உலகை சுற்றி வந்தவர் வந்து மகளன். இவரும் வருவார், பிரான்சிஸ் டிரேக்கும் வருவார். முதலாவதாக உலகை சுற்றி வந்த ஆங்கிலேய தேச மாலுமி வந்து பிரான்சிஸ் டிரேக். இதுல உலகை சுற்றி வந்த பயணம் செய்தவர் வந்து கேட்டுக்கால வந்து மகளன் தான் வருவார், இஸ்பானிய நாட்டை சேர்ந்த மகளன். அடுத்த 27க்கு விட வந்து 5. 27க்கு விட வந்து 5. 28க்கு விட வந்து 3, பியும் சியும் சரி. இதுல பதினைந்தாம் லூஜி வந்து முதல் மந்திரியா வந்து காணப்படுகிறார். ரிச்சல்ஜி வந்து 13ஆம் லூஜியினுடைய முதல் மந்திரி. 15ஆம் லூஜியினுடைய முதல் மந்திரி என்பது பிழை.
ரிச்சல்ஜி வந்து 13ஆம் லூஜியினுடைய முதல் மந்திரி. 13ஆம் லூஜியினுடைய முதல் மந்திரி. 13ஆம் லூஜியினுடைய மந்திரி வந்து ரிச்சல்ஜு மசாரின். 13ஆம் லூஜியினுடைய மந்திரி வந்து ரிச்சல்ஜு மசாரின். அடுத்த ரிச்சல்ஜி வந்து ஸ்வீடனிய 30 போர்ல வந்து ஸ்வீடனிய பருவத்தோடு தொடர்புடையவன். 1630 தொடக்கம் 1635 ஸ்வீடனிய பருவம். ரிச்சல்ஜு ஸ்வீடனிய பருவத்துடன் தொடர்புடையவர். 1630 தொடக்கம் 1635. அடுத்தது கியூகனொட்ஸ்களுக்கு ஆதரவு வழங்கினார் என்பது பிழை. எதிர்த்தார். கியூனொட்ஸ்களை வந்து எதிர்த்தவர் வந்து ரிச்சல்ஜு. அடுத்தது 29க்கு விட வந்து 2 ஏயும் சியும் சரி. 29க்கு விட வந்து 2 ஏயும் சியும் சரி. 30க்கு வந்து 5 எல்லாம் சரி. 30க்கு வந்து விட 5. 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள் வந்து சரியான. இதுல வந்து மிலான் கட்டளை சட்டம் வந்து கொண்டு வந்தவன் வந்து கான்ஸ்டான்டைன். எளியாச்சா? ஓம் சார். மிலான் கட்டளை சட்டத்தை கொண்டு வந்த உரோம பேரரசன் வந்து கான்ஸ்டான்டைன். கிபி 313. கிபி 313ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டைனால வந்து மிலான் கட்டளை சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்த வந்து 7 ஆண்டு போருடைய முடிவு வந்து பாரிஸ் சமாதான ஒப்பந்தம். 7 ஆண்டு போருடைய முடிவு வந்து பாரிஸ் சமாதான ஒப்பந்தம். அடுத்த வந்து பயன்பாட்டுவாத கோட்பாட்டை வந்து முன்வைத்தவர் வந்து ஜெரமி பெந்தம். பயன்பாட்டுவாத கோட்பாட்டை முன்வைத்தவர் ஜெரமி பெந்தம். ஜெரமி பெந்தம். 7 கிழமை போர் எந்த நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டது? ஆஸ்திரியா பிரஷ்யா. 7 கிழமை போர் வந்து ஆஸ்திரியாவுக்கும் பிரஷ்யாவுக்கும் இடையில வந்து ஏற்படுது. அடுத்த வந்து அனைத்து மனிதர்களுக்கும் உயர் மட்டத்திலான சுகாதாரம் வந்து அடைவதற்கான இலக்கை கொண்ட இது வந்து அமைப்பு வந்து உலக சுகாதார ஸ்தாபனம். இதுல வந்து 31க்கு 4, 32க்கு 2, 33க்கு 3, 34க்கு வந்து 4, 35க்கு வந்து 2. இதுல 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்களை நாங்கள் நோக்கும் என்றால் முதலாங்கூடு 2ஆங்கூடு சரியானது பிழையானது சரியானது சரியானது பிழையானது 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 சரியானது சரியான மேலும் விளக்குது. 36க்கு விட வந்து 1 சரி. முதலாவது சரி, 2வது பிழை. கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஹோமரால வந்து லைசியம் என்ற இடம் பாடசாலை அமைக்கப்பட்ட பிழை. பிளேட்டோவால வந்து அக்கடமியும் அரிஸ்டோட்டனால வந்து லைசியமும் உருவாக்கப்படுது. பிளேட்டோவால வந்து அக்கடமி, அரிஸ்டோட்டால வந்து லைசியம் வந்து உருவாக்கப்படுது. முதலாவது சரி, 2வது பிழை, விட வந்து 1. அடுத்தது வந்து 37க்கு விட வந்து 2, 37க்கு விட வந்து 2, 38க்கு விட வந்து 4. முதலாவது பிழை, 2வது சரி. இதுல வந்து நாண்டிஸ் பிரகடனம் வந்து மத பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்படுது. நாண்டிஸ் பிரகடனம். நாண்டிஸ் பிரகடனம் வந்து மத பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்படுது. 39க்கு விட வந்து 5. முதலாவது கூற்றை வந்து 2வது கூற்று வந்து விளக்குது என்ற அளவறியால் 5. அடுத்த வந்து 40 வந்து லண்டன் உடன்படிக்கை ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தை வந்து ஸ்தாபித்தல். அடுத்த 1949ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டி கோல் ஜெர்மன் சமஷ்டி குடியரசின் முதலாவது சான்சலர் நியமிக்கப்பட்ட. சரி. முதலாம் சரி, 2ஆம் சரி, விட வந்து 2. இதுல 36க்கு விட 1, 37க்கு விட 2, 38க்கு வந்து 4, 39க்கு வந்து 5, 40க்கு வந்து 2 விட. இவ்வளவு தான் 21ஆம் ஆண்டு யூரோ பாசிபர். விளங்கிட்டா? ஓம் சார் விளங்கிட்டுது. மற்ற சார் எனக்கு இத்தாலி ஐக்கிய நோட்ஸ் போட்டு விடுவீங்களா? போட்டு விடுங்க, யோசிக்க வேணாம். அவருக்கு குரூப்ல இருக்க ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் இப்ப உடனே எடுத்து போடுறேன். ஓகே சார். இப்ப அவசரம் இல்லை, நீங்க போட்டு விட சரி எப்பயாச்சும். நான் இப்ப போறேன், பிரச்சனை இல்லை. இது வேற எதுவும் கேள்பண்டாக்குங்க. மற்றது வந்து இன்னும் கொஞ்ச காலம் தானே. டிஸ்டர்ப் பண்ணி நிக்காதீங்க சார். பிரச்சனை இல்லை.
எனக்கு என்னடா உங்களோட அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு விடியாவாத எழும்பி படிங்க. முடிஞ்ச அளவு 2 மணி 1 மணி விட்டு பைத்தியத்தரமா படிங்க. எக்ஸாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கூடுதலா வந்து உங்களோட விருப்பத்தின்படி செலெக்ஷன் பண்ணுங்க. கொஞ்சம் பேருக்கு ஜுனி போக விருப்பம் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு கொளிச்சு போக விருப்பம் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி? எனக்கு ஜூனி தான் விருப்பம் சார். ஆஹ் அப்படின்னா நல்லா டாப் என்னன்னா சார் எனக்கு 2 பாடத்துக்கு ஏ வருது. சாரி கொரோனா கிறிஸ்டிக்கு தான் பிசில நிக்கிறேன். அதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்டால குறைகிறேன் நான். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் கூட பாருங்க. நேரம் போனாலும் பரவாயில்ல, விடிய விடிய இருந்து படிச்சாலும் ஓகே. என்ன கொஞ்ச நாள் தான் இது முடிய விட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா 3 வேற மண்டோட நிம்மதியா இருக்க வேண்டியானே. கொஞ்சம் கவனமா படிக்கும். பாட்டுக்கு டைம் பிரச்சனையா இருக்கு. என்ன பார்ட் 2 வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் எழுதணும், வேற வழி இல்ல. ஆக விளக்க என்ன சொல்ற, டைமுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஆக விடுங்கோ கடைசி நேரத்துல இல்லாம. ஓகே சார். அதான் என்ன சொல்ற, ஆக விளக்காம டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோசனம் வந்தா அந்த அதானே. சார். சரி, இதோட முடியுது.